பொண்டாச்சு. அதாவது இது 2 நாள் மாலை நேர டிபேட்டு. யாரை வேணாலும் இவங்க வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. முதலமைச்சரை வைவாங்க, ரஜினிகாந்தை வைவாங்க, எல்லாரையும் வைவாங்க. அது வந்து மாலை நேர டிபேட்டாக போயிடும். ஓட்டு போடும்போது மட்டும் 5 வருஷத்தை பார்த்து இவங்களுக்குன்னு ஒரு தனி இது இருக்குது. அதனால் வந்து ரஜினிக்கு வந்து கதம்னு அவருக்கு வந்து எந்த செல்வாக்கு இல்லை. ஆனால் இவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. இதை எங்கேயோ மெஷர் பண்ணி பார்த்துட்டு வந்தது மாதிரி சார் சொன்னாரு. அந்த செல்வாக்கு இது வரைக்கும் நீங்க என்னத்தை நிரூபிச்சிருக்கீங்க? இது வரைக்கும் சொல்லுங்க பாப்போம். 96ல் 1952 இருந்து எலெக்ஷன் ஹிஸ்டரி எடுத்துட்டீங்கன்னா 96ல் ரஜினிகாந்த் கொடுத்த குரல், அந்த குரலுக்கு அடுத்து வந்த எலெக்ஷன் 96 எலெக்ஷன்ல 33% அகைன்ஸ்ட் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு. தெரியுமா உங்களுக்கு? அப்போ எப்படிப்பட்ட தாக்கத்தை ரஜினிகாந்த் ஏற்படுத்தினார் அரசியல் அப்படின்றது, அவர் அதை ஏற்படுத்திட்டு 7 சிம்பிளாக போய் உட்காந்துருக்காரு. அரசியல் அன்னைக்கு நினச்சிருந்தாருன்னா அன்னைக்கு அவர் முதலமைச்சர். ஆனால் அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்லை. தன் கட்சி ரசிகர்களுக்கு ஆர்வம் இருந்தது. ரசிகர்கள் அரசியலுக்கு அவர் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. தனிப்பட்ட பிரச்சனைக்காக அதை பேசினாருன்றாரு. அது தனிப்பட்ட பிரச்சனைக்கு அவர் இங்கே பேசினாரு அப்படின்றத அது அந்த ஈவெண்ட் நடந்த சம்பவங்களை பார்த்தா தெரியும். தனிப்பட்ட பிரச்சனை அவர் வீட்லேயே போய் குண்டு போட்டாங்க, தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட பிரச்சனை அவர் இறங்கி நடந்து போனதுனால அது தனிப்பட்ட பிரச்சனைக்காக பேசினாரா? அதாவது ரஜினிகாந்த் அவர்களோட நான் பழகினதுனால நான் சொல்கிறேன், அவரோட இருந்ததுனால நான் சொல்கிறேன். அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கணுன்ற எண்ணத்தில் தான் இருந்தார். நான் அவருக்காக தேர்தல் அறிக்கை கொடைக்கானல் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹைதராபாத் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் ஆகிருக்கும் போது என்கிட்ட ஃபோனில் பேசினார். நீங்கள் பண்ணுங்க பொன்ராஜ்னு எனக்கு சொன்னார். அது அப்போ வந்து அவர் அனௌன்ஸ் அந்த அதுக்கப்புறம் தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு, அந்த கட்சியை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த முடிவு எடுக்கக்கூடிய சூழல் எப்படி அப்படின்னா, ஒரு கட்டத்தில் ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவர் மேலே வந்து என் மேலே காவிச்சாயம் பூச முயற்சி பண்ணுறாங்கன்னு சொன்னார். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் ஒரு பக்கம் ரசிகர்கள் கட்சி ஆரம்பிக்க நினைக்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து அவர் உடல்நிலை இடம் கொடுக்கல, ஒரு பக்கம் கோவிட் ரொம்ப சீரியஸாக செகண்ட் வேவ், மிக பயங்கரமான வேவ், டாக்டர்ஸ் அட்வைஸ் நீங்கள் வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உடல்நிலையை காரணம் காட்டி தான் நான் வந்து வரலேன்றது எனக்கு நல்லா தெரியும். அப்போ உடல்நிலையை காரணம் காட்டி வராத சொன்னதுக்கு இவர்கள் வந்து அட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. என்னமோ இவங்க தான் நேரடியாக போய் நின்று பார்த்ததாகவும், ஸ்டாலின் குடும்பம் வந்து மிரட்டினதாகவும், இவங்க வந்து பிஜேபி அந்த பக்கம் வந்து மிரட்டினதாகவும் இவங்க கொடுக்குறாங்க. அப்படின்னா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது ரஜினிகாந்த். ஒன்று. ரெண்டாவது, யாரோ தூண்டி விட்டு பண்ணியிருப்பாங்கன்னு சுமந்திராமன் சொல்ல வந்தார். அப்போ யார் தூண்டி விட்டு பண்ணியிருப்பாங்க? ஒரு முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சிக்கு வந்து தைரியம் இருக்குது அப்படின்னா, அந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து தூண்டி விடுவாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன அட்ரிபியூஷன் சொல்கிறாரு அவர்? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், கட்சி வந்து விஜய் கட்சி இல்லை, இது ஆதவர்ஜுனா ஏலத்துக்கு எடுத்தாச்சு ஆல்ரெடி இந்த கட்சியை. இப்போ விஜய் பேசுகிறது தான் ஆதவர்ஜுனா வாய்ஸ், ஆதவர்ஜுனா பேசுகிறது தான் விஜயுடைய வாய்ஸ். எனவே விஜய் வந்து ஆல்ரெடி கட்சியை வந்து ஆதவர்ஜுனா அடகு வச்சாச்சு. எனவே இது ஆதவர்ஜுனா இல்லாமல் அவர் எதையும் செய்ய மாட்டாருன்னா சுமந்த சொல்றாரு, செய்ய மாட்டார். ஏன்னா எப்போ வந்து சிபிஐ வழக்கில் விஜய் உள்ள தள்ளிட்டு ஒட்டுமொத்த கட்சியையும் கையில் எடுத்து ஆதவர்ஜுனா, அது அமாவாசைன்னு யார் சொன்னது? நான் சொல்லலை. யாரு? விஜயனுடைய மச்சான் தான் சொன்னார் அமாவாசைன்னு. அமாவாசைன்னு என்னது? எங்க போறோமோ அந்த கட்சியை காலி பண்ணி ஒட்டுமொத்த கட்சியை பவரை கையில் எடுக்கிறதா சர்வே முடிவு பவர். ஓகே.